வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல கேஒய்சி ஆக்டிவேட் பண்றது, அதாவது பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல பிஎஃப் மெம்பர் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் தான் கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். யூனிஃபைட் போர்ட்டல் -mem.epfindia.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட் வெப்சைட் வந்திருக்கும். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கவர்மெண்டோட அலர்ட் மெசேஜ் ஏதாவது இருந்தா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிவிப்பாங்க. ஸோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே அப்படிங்கிற கொடுத்துருங்க. ரைட் சைட் கார்னர்ல பாருங்க, உங்களுக்கு யுஏஎன் பாஸ்வேர்ட் கேப்சாலாம் என்ட்ரி பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பிஎஃப் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. கேப்சா இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணி சைன் இன் அப்படிங்கறத கொடுங்க. உங்ககிட்ட யுஏஎன் நம்பர் இல்ல, தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்க யுஏஎன் நம்பரை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்க கொடுத்திருக்க பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துருச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு எப்படி ரீசெட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாஸ்வேர்டு ரீசெட் பண்றதுக்கு, ஃபர்காட் பாஸ்வேர்டு பண்றது, கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், உங்க யுஏஎன் நம்பரை நீங்க ஆக்டிவேட் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? ஸோ முத நீங்க வந்து இப்பதான் பிஎஃப் அக்கௌண்ட் நீங்க வாங்கியிருக்கீங்க, உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அதாவது உங்க பிஎஃப் ஓட நம்பர் பாஸ்வேர்டு எல்லாமே கிரியேட் பண்ணிட்டீங்க நம்ம வீடியோ பார்த்து. அதுக்கு அப்புறம் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் உங்க யுஏஎன் நம்பரை, ஓகேங்களா? ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் உங்க கேஒய்சி நீங்க வந்து ஆட் பண்ணணும். உங்களுடைய யுஏஎன் நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆக்டிவேட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து உங்க யுஏஎன் நம்பர் பிஎஃப் அக்கௌண்ட் நீங்க ஆக்டிவேட் பண்ணிருங்க. ஸோ ஆக்டிவேட் பண்ணிட்டு அடுத்து நீங்க பண்ண வேண்டியது உங்க யுஏஎன் நம்பர்ல கேஒய்சி நீங்க ஆக்டிவேட் பண்றது. ஸோ கேஒய்சி ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்களோட பிஎஃப் நம்பர், பாஸ்வேர்ட், கேப்சா மூணையுமே என்ட்ரி பண்ணிட்டு இந்த சைன் இன் அப்படிங்கறத கொடுங்க. ஸோ சைன் இன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுடைய ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்க மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்து இந்த கேப்சாவை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இது ரெண்டையும் என்ட்ரி பண்ணிட்டு இதுல சப்மிட் அப்படிங்கறது கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுடைய பிஎஃப் ஓட லாகின் பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆயிருச்சு, ஓகேங்களா? இதுல தான் நீங்க உங்களுடைய கேஒய்சி ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து பேங்க் பாஸ்புக் ஆட் பண்ண போறோம். இந்த பிஎஃப் லாகின் அக்கௌண்ட்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணாதான் இதுல இருக்க பணம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகே, அது எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த லாகின் பேஜ்ல இந்த இடத்துல மேனேஜ் இருக்கு பாத்தீங்களா? இந்த மேனேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேஒய்சி அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த கேஒய்சி அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கேஒய்சி அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு வந்துரும். இந்த பேஜ்ல தான் உங்களுடைய கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும். நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு கேஒய்சியுமே உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காது. இதுல உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கான்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிருந்தா இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, உங்களுடைய பேங்க் டீடைல் நீங்க ஆட் பண்ணி அப்ரூவ்ல தான் இருக்குது ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்னா நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. புதுசுனா ஆட் பண்ணி இருக்காது. ஆட் பண்ணி இல்ல அப்படின்னா இந்த இடத்துல பேங்க் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த பேங்க் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல நேம் அஸ் பர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎஃப் அக்கௌண்ட் யாரோடதோ அவங்களுடைய பேர் இங்க இந்த இடத்துல காட்டும். இங்க காட்டுற பேர் மாதிரி தான் உங்களுக்கு ஆதார் கார்டுல கண்டிப்பா இருக்கும், ஓகேங்களா? நீங்க வச்சிருக்க பேங்க் அக்கௌண்ட்ல பாஸ்புக் வச்சிருப்பீங்க. அந்த பாஸ்புக்ல நேம் இதுல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் கூட மாறாம, ஒரு எழுத்து மாறாம, ஒரு ஸ்பேஸ் மாறாம அப்படியே இதுல இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். அப்படி இந்த மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க்குக்கு நேரா போய் ஆதார் கார்டு ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணி இதுல இருக்கிற மாதிரியே நேம் சேஞ்ச் பண்ணி பாஸ்புக்ல என்ட்ரி பண்ணி வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி இல்ல அப்படின்னா 100% உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஒரு எழுத்து கூட மாறாம கண்டிப்பா இதுல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு நேம் அதுல இருக்கணும் பாஸ்புக்ல. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்க பாஸ்புக்ல அக்கௌண்ட் நம்பர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு எழுத்து மாறாம அந்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. இந்த இடத்துல கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துலயும் உங்க அக்கௌண்ட் நம்பர் பாஸ்புக்ல எப்படி இருக்கோ அதே கரெக்டா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. இந்த இடத்துல பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கு பாருங்க. உங்க ஒவ்வொரு பேங்குக்கும் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அது உங்களுடைய பாஸ்புக்லயே இருக்கும். அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. இந்த டீடைல் எல்லாம் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல வெரிஃபை ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த வெரிஃபை ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படிங்கிற
அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோடு வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ அதனால தான் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வந்திருக்கு. வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க மேல உங்களுக்கு இந்த இடத்துல ஐஎஃப்எஸ்சி கோடு வெரிஃபைடு வந்துருச்சு. ஸோ நீங்க என்ட்ரி பண்ண ஐஎஃப்எஸ்சி கோடு வெரிஃபை பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பிரான்ச் நேம் இந்த இடத்துல இருக்கும். எந்த ஊர்ல உங்க பேங்க் இருக்கோ அந்த பேங்க் நேம், அந்த பிரான்ச் நேம் நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்து என்ன பேங்க் நீங்க கொடுத்திருக்கீங்களோ அந்த பேங்க் என்னன்னு இந்த இடத்துல பார்க்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல டிக் பாக்ஸ் உங்களுக்கு இருக்கு பாருங்க. டிக் பாக்ஸ்ல இருக்கிறத நீங்க டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேவ் அண்ட் கேன்சல் ரெண்டு இருக்குல்ல. இதுல நீங்க என்ன பண்ணுங்க, பச்சை கலர்ல சேவ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த சேவ் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ உங்களுக்கு லோடிங் ஆகும், டீடைல்ஸ் எல்லாம் அப்லோட் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ்ல வந்துடும். இந்த பேஜ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஆட் பண்ண அக்கௌண்ட் நம்பர் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த பேஜ்ல உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ற நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல கொடுத்திருக்காங்க பாருங்க, 0961. அதாவது இதுவரை நீங்க எந்த நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கோ அதே நம்பருக்கு தான் போய் ஓடிபி வரும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா, உங்க ஆதார் கார்டுல லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பர் தான் முக்கியமானது. உங்க பேங்க்ல லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பர் வேற நம்பர் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. பேங்க்ல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இந்த ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஓடிபி பாத்தீங்கன்னா உங்க ஆதார் நம்பரோட இணைக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தான் வரும். பேங்க்ல கொடுத்து வச்சிருக்க மொபைல் நம்பருக்கும் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி உங்களுடைய டீடைல் எல்லாமே நீங்க இந்த இடத்துல பாத்துக்கலாம். உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். சம்டைம் லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க. கேன்சல் எதுவுமே கொடுத்துறாதீங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க. இங்க ரீசெண்ட் ஆப்ஷன் கிடையாது. உங்களுக்கு ஓடிபி கண்டிப்பா 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆனாலும் ரிசீவ் ஆயிடும். ஓடிபி உங்களுக்கு லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆனதும் இந்த இடத்துல என்டர் ஓடிபி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு ரிசீவ் ஆன ஓடிபியை நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே ப்ளூ கலர்ல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் அப்படின்னு கிளிக் பண்ணது உங்களுக்கு பாருங்க இந்த ஓடிபி உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகுது. இப்ப பாருங்க உங்களுக்கு ப்ராசஸிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்ட்டு இந்த பேஜ் வந்துருச்சு. இதுல நீங்க ஆட் பண்ண அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு இதுல இருக்கும். இது உங்களுடைய பிஎஃப் நம்பர், நேம், டாக்குமெண்ட் நம்பர் என்ன, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட். இதுல பாருங்க எந்த தேதி என்ன டைம் நீங்க அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருக்கும். ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபைடு அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் ப்ராசஸ்ல வெரிஃபை பண்றதுக்காண்டி வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 3 டேஸ் கழிச்சு நீங்க திரும்ப லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணி நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, ரிஜெக்ட் பண்ணிருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது கரெக்டான அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவதா நீங்க பார்க்க வேண்டியது உங்களுடைய பாஸ்புக்ல இருக்கிற பேரும் ஆதார் கார்டுல இருக்கிற பேரும் பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற பேரு உங்களுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற பேரு உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். அது ரெண்டும் கரெக்டா இருந்துச்சுனாலே உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிடுவாங்க. வேற எந்த ஒரு ரிஜெக்ஷனுக்காகவும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்குது. ஒரு 3 டேஸ் 4 டேஸ் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 4 ஒர்க்கிங் டேஸ் கழிச்சு பாருங்க. 4 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணாம வெரிஃபிகேஷன் அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு இருந்தாலோ இல்ல வெரிஃபிகேஷன் ஃபார் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஸ்டேட்டஸ் மாறி இருந்தாலோ உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருச்சு. ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. மொத்தத்துல இது அப்ரூவ் பண்றதுக்கு உங்களுக்கு 7 ஒர்க்கிங் டேஸ் அப்ரூவ் பண்றதுக்கு. அப்புறம் நீங்க திரும்ப லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்ரூவல் ஆயிடு இருக்கும். அப்ரூவல் ஆனது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நான் காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க நீங்க ஒரு 3 விதமான ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கரண்ட் டு ஆக்டிவ் கேஎஸ்சி, அதாவது நம்ம அப்ளை பண்ண கேஒய்சி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்கோம்ல அது கரெக்ட்லி ஆக்டிவ் ஆயிடுச்சு. அதாவது அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அப்ரூவல் பண்ணது உங்களுக்கு யூஏஎன் நம்பர், பேங்க், உங்க டாக்குமெண்டோட பேரு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் பாருங்க அப்ரூவல் ஆயிட்டாங்க. அப்ரூவல் ஆயிட்டா அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்காக அக்கௌண்ட் நம்பர் நமக்கு ஆட் ஆயிடுச்சு. அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு இருந்த இடத்துல தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் இதுல பெண்டிங்ல இருந்துச்சு. ஓகேங்களா, பெண்டிங் ஆனது இப்ப ஆக்டிவ் ஆகி அப்ரூவல் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆனது நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். ரிஜெக்டட் என்னென்ன டீடைல்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கலாம். கடைசியா பாருங்க ரிஜெக்டட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க, டைம், டேட், ரிஜெக்ஷனுக்கான டீடைல் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க பாரு. ரிஜெக்டட் டியூ டு நேம் மிஸ்மேட்ச், அதாவது பாஸ்புக்ல இருக்கிற பேரும் அக்கௌண்ட்ல இருக்கிற அதாவது இந்த பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற பேரும் உங்களுக்கு மிஸ்மேட்சா இருந்தனால செக் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி நேம் கரெக்டா இருந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்டஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு கேஒய்சி ஸ்டேட்டஸ் செக் பண்றதோ இதே மாதிரி பெண்டிங் ஃபார் எம்ப்ளாய் ஃபார் டிஜிட்டல் சைனிங் அப்படின்னு சொல்லிட்டு 7 வேலை நாட்களுக்கு அப்புறம் சில பேருக்கு 10-15 நாள் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப லாங் டைம் ஆனதுக்கு அப்புறமா அப்ரூவல் பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல, அதாவது நீங்க வேலை பார்க்குற இடத்துல எம்ப்ளாய், அதாவது உங்க ஹையர் ஆஃபீஸர், மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லைன்னா உங்களுடைய ஹெச்ஆர் அவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பெண்டிங்ல இருக்குது நீங்க அப்ரூவல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க அப்ரூவல் பண்ணிடுவாங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல நீங்க அப்ரோச் பண்ணி உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட்
பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்லைன்ல எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா அடுத்து உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி உங்க மணியை வித்ரா பண்றது தான் அடுத்த வேலை. ஓகேங்களா? ஸோ அது ரெண்டு எப்படி பண்றது சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே. ஓகே, நீங்க கிளிக் பண்ணி பார்த்து உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு உங்களுடைய பணத்தை வித்ரா பண்ணிருங்க. அதுல ஃபுல் டீடைல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஸ்டெப் 1. அடுத்த ஸ்டெப் 2 உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து மணியை வித்ரா பண்ணிருங்க. லாகின் பண்றதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்றது எப்படி, ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் கேஒய்சி எப்படி ஆக்டிவேட் பண்றது, கேஒய்சி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் மணி எவ்வளவு இருக்குதுன்னு எப்படி பாக்குறது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது எப்படி, ஸோ பேலன்ஸ் செக் பண்ணிட்டு நமக்கு மந்த்லி எஸ்எம்எஸ் ஆக்டிவேட் பண்றது எப்படி, பேலன்ஸ் செக் பண்ணிட்டு நமக்கு பணம் எது வேணும் அப்படின்னா வித்ரா பண்றது எப்படி, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுமே வித்ரா எப்படி பண்றது, ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம்னா வித்ரா எப்படி பண்றது, அது எவ்வளவு நாள் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும், அது எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்றது, எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி மணி ஃபுல்லா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கான வீடியோ நான் தனித்தனியா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். பிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேற எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.